محمد أغلى الناس وأطهر ناس من يوصل مكانه هذا الجود فخر وزور حافظ للأمانة وينك وين كلك دين يا رحمة والرسالة. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இணைந்திருப்பது புத்தளம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் மன்பவு சாலிஹாத் பெண்கள் அரபு கல்லூரி ஏற்பாட்டில் சவுத்துல் மன்பஇய்யாத் வழங்கும் சீரத்துன் நபி தொடர் நிகழ்ச்சியில் இன்றைய தொடர் நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றுகிறார் கல்லூரியின் விரிவுரையாளர் அஷேக் இஹ்சான் நவவி. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத அம்மா பஅத். மதிப்புக்குரிய கல்லூரி மாணவிகளே, சீரத்துன் நபி தொடர் நிகழ்ச்சியில் இன்று நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சமூக பற்றுள்ளவர்களாக பொதுநல சிந்தனை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை நாம் இங்கே நோக்கலாம். பொதுவாக இறை தூதர்கள் ஜாஹிலியா கால அழுக்குகளில் இருந்து அவர்கள் விலகி இருப்பார்கள். அல்லாஹுக்கு மாறு செய்வதிலிருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்வார்கள். அதனால் தான் நல்ல பண்புள்ளவர்களாகவும் வெட்க உணர்வுள்ளவர்களாகவும் உண்மையும் நேர்மையும் மிக்கவர்களாகவும் அவர்கள் அந்த ஆரம்ப காலப்பகுதியில் வாழ்ந்திருப்பதை வரலாற்றுக்கூடாக நாம் விளங்கி கொள்ள முடியும். அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிப பருவத்திலேயே நல்ல பண்புள்ளவர்களாக திகழ்ந்ததுடன் மாத்திரம் இல்லாமல் சமூக பற்றுள்ளவர்களாகவும் சமூகத்துக்கு எதிராக நடைபெறுகிற அநியாயங்களை தட்டி கேட்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பது வரலாற்றுகளின் ஊடாக நாம் விளங்கி கொள்ள முடியும். அவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னர் நடந்த ஒரு நிகழ்வு தான் ஹில்ஃபுல் ஃபுதூல் என்று சொல்லக்கூடிய அநியாய தவிர்ப்பு ஒப்பந்தம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு நிகழ்வாகும். ஒரு தடவை யமன் தேசத்திலிருந்து ஜுபைத் கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு வியாபார நோக்கத்திற்காக பொருள்களை எடுத்துக்கொண்டு மக்கமா நகருக்கு வந்து விடுகிறார். அங்கே மக்கமா நகரில் இருந்த மிக பெரும் ஒரு வியாபாரி தான் ஆசிபுனு வாயில் என்று சொல்லக்கூடியவர். ஆசிபுனு வாயில் அவருடைய பொருட்களை வாங்கி கொண்டு அதுக்குரிய கிரயத்தை பெறுமதியை கொடுக்க மறுத்துவிடுகிறார். இந்த ஆசிபுனு வாயிலிடமிருந்து தனக்கு வரவேண்டிய தொகையை பெற்றுக்கொள்வதற்கு அந்த ஜுபைத் கோத்திரத்தை சேர்ந்த மனிதர் முயற்சித்தும் தோல்வியடைந்து போகிறார். இறுதியாக மக்காவில் இருந்த அனைவரிடமும் அவர் சென்று முடியுமானவர்களிடம் உதவிக்கரம் நீட்டுமாறு வேண்டிக் கொள்ள யாருமே உதவிக்கரம் நீட்டுவதற்கு முன்வரவில்லை. காரணம் என்னவென்றால் அந்த சமூகத்தில் ஆசிபுனு வாயில் ஒரு உயர்ந்த ஒரு மனிதராக கருதப்பட்டது தான் காரணமாக இருந்தது. இருந்த போதிலும் எவ்வாறாவது இவர் தன்னுடைய அந்த தொகையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு அந்த மக்கா நகரில் இருந்த உயர்ந்த மனிதர்களை சந்தித்து தனக்கு அநியாயம் இழைக்கப்பட்ட செய்தியை தெரிவிக்கிறார். இறுதியாக அப்துல்லாஹ் பின் ஜுத்ஆன் என்று சொல்லக்கூடியவருடைய வீட்டில் மக்கமா நகரில் உயர்குலத்தை சேர்ந்த ஒரு சில நபர்கள் அங்கே ஒன்று கூடுகிறார்கள். அந்த குழுவினரில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உள்ளடங்குவார்கள். அந்த அப்துல்லாஹ் பின் ஜுத்ஆன் என்பவருடைய அந்த வீட்டில் ஒன்று கூடி அவர்கள் ஆலோசிக்கிறார்கள், இதற்கு பின்னர் இந்த மக்கமா நகரில் யாருக்கும் அநியாயம் இழைக்கப்படக்கூடாது. இவ்வாறான அநியாயங்கள் இழைக்கப்படுமாயின் அவர்களுக்கு எதிராக நாம் போர் தொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். வந்து அனைவரும் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். இதற்கு பின்னர் மக்கமா நகரில் ஒருவருக்கு அநியாயம் இழைக்கப்பட்டால் அதற்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஒப்பந்தமாக காணப்பட்டது. உடனடியாக அங்கிருந்த அனைவரும் ஆசிபுனு வாயிலிடம் சென்று இந்த நபருக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்துவிடும்படியாக அவர்கள் கூற, இல்லாது போனால் அவர்களுக்கு எதிராக அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்ற அந்த செய்தியை தெரிவித்தவுடன் ஆசிபுனு வாயிலும் அந்த நபருக்கு தனது தொகையை கொடுத்துவிட நிர்பந்திக்கப்படுகிறார். உடனடியாக அந்த யமன் தேசத்தில் இருந்து வந்த மனிதர் தனக்கு கிடைக்க வேண்டிய தொகையையும் எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறார். இது தான் அன்றைய அரபிகளிடத்திலே ஹில்ஃபுல் ஃபுதூல்
சிறப்பானவர்களின் ஒப்பந்தம் என்பதாக அந்த சமூகத்தில் ஒரு பிரபலமான ஒரு நிகழ்வாக காணப்பட்டிருந்தது. இந்த நிகழ்விலே ஒரு முக்கிய அங்கத்தவராக இருந்தவர் தான் எமது உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நிகழ்வை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துக்கு அதாவது இஸ்லாம் வந்ததன் பின்னால், நபியாக ஆக்கப்பட்டதற்கு பின்னால் இந்த நிகழ்வை அவர்கள் உயர்ந்த ஒரு நிகழ்வாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு தடவை சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு ஜுதுஆனின் வீட்டிலே செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கையில் நானும் கலந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் இஸ்லாத்தில் இருக்கும் நிலையில் இவ்வாறான ஒரு உடன்படிக்கைக்கு நான் அழைக்கப்பட்டாலும் அந்த உடன்படிக்கையில் நான் கலந்து கொள்வேன். உரிமை பறிக்கப்பட்டவர்களின் உரிமையை அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதில் நான் முன்னிற்பேன் என்பதாக அந்த நிகழ்வை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த பேசியது ஹதீஸ்களிலே எமக்கு காண முடியுமாக இருக்கும். எனது அன்பிற்குரிய மாணவிகளே, இந்த நிகழ்வு உணர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் எப்பொழுதும் சுயநலவாதிகளாக இருக்கக்கூடாது, பிறர் நலன் பேணக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்பது தான் இந்த வரலாற்றினூடாக நாம் படிக்கிற பாடம். அந்த வகையில் பொதுநலன் சிந்தனை உள்ளவர்களாக அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சீரத்துன் நபி தொடர் நிகழ்ச்சியில் இன்றைய நாளுக்குரிய வினா இதோ: ஹில்ஃபுல் ஃபுதூல் உடன்படிக்கை யாரின் வீட்டில் இடம்பெற்றது? ஹில்ஃபுல் ஃபுதூல் உடன்படிக்கை யாரின் வீட்டில் இடம்பெற்றது? சரியான விடையை அனுப்பி பெருமதியான பரிசுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். சீரத்துன் நபி தொடர் நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து வடிவமைப்பதில் உதவிய ஷேக் அர்ஷத் நபி அவர்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு உங்களிடம் விடை பெறும் நான் இஹ்சான் நவவி. لما توصلوا أمانة سلم